அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் சொர்க்கம் செல்வதற்காக ஒரு மனிதன் 6 காரியங்களை செய்தால் அவன் சொர்க்கம் அல்லாஹ் அவனுக்கு வாஜிபாக்கி விடுகின்றான். அதே போன்று அல்லாஹ் அந்த மனிதனை பொருந்திக் கொள்கின்றான் என்று கூறுகின்றார்கள். இந்த 6 விடயங்கள் என்னவென்றால், முதலில் ஒன்று, நாம் நம்மை சுத்தமாக வைத்துக்கொள்வது. வைத்துக்கொள்வது, அதாவது சுத்தமாக வைத்துக்கொள்வது என்றால் உடலாலும் உடையையும் மனதையும் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். உடலை நாம் குளித்து சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போன்று உடையை நாம் தோய்த்து அதனை இஸ்திரி செய்து அதனை நாம் தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். அதே போன்று வெளியில் மட்டும் சுத்தத்தை பாராமல் நாம் மனதையும் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். மனதில் இருக்கின்ற அழுக்குகளை நாம் அகற்றி நம்முடைய மனதை தூய்மையாக அல்லாஹ்வின் பால் நாம் மனதை ஒருநிலைப்படுத்தி அல்லாஹ்வை தொழுது வர வேண்டும். அப்பொழுது நம்முடைய மனது சுத்தமாகின்றது. ஆகவே முதலில் மனிதன் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், நம்முடைய உடல் மற்றும் உள்ளத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். 3 விஷயங்களை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயமாக இருக்கின்றது ஞாபகம் வைத்துக்கொள்வது. அதாவது எதை நாம் ஞாபகம் வைக்க வேண்டும் என்றால், ஒருவர் நமக்கு செய்கின்ற நன்றி, அதாவது பிறர் செய்கின்ற உதவியை, மிகப்பெரிய உதவியாக இருந்தாலும் சரி, சிறிய உதவியாக இருந்தாலும் சரி, அந்த மனிதனுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். ஆகவே நாம் அந்த நன்றியை மறக்காமல் இருக்க வேண்டும். அந்த மனிதரை நாம் காணும் போதெல்லாம் அவரிடம் நாம் ஒரு சிரிப்பையாவது நாம் அவரிடம் கொடுக்க வேண்டும். அதுதான் நாம் அவருக்கு கொடுக்கின்ற நன்றியாக இருக்கின்றது. அதே போன்று ஒரு மனிதன் இறந்துவிட்டால் அந்த மனிதரை நாம் சென்று பார்க்க வேண்டும். அதே போன்று அவரை நாம் சென்று பார்க்கும் பொழுது நமக்கு இந்த உலகத்தில் உள்ள வாழ்க்கை ஒன்று எதற்காக வாழ்கின்றோம் என்பதை நாம் உணர்வோம். இந்த வாழ்க்கை சிறிது காலம்தான். இந்த வாழ்க்கையில் நாம் சிறிது காலம் வாழ்ந்துவிட்டு இறைவனிடம் செல்லப் போகிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இறப்பை நினைத்து பார்க்க வேண்டும். அதே போன்று ஒருவர் நமக்கு செய்கின்ற அறிவுரைகளை அல்லது போதனைகளை நமக்கு ஒருவர் வழிகாட்டுகின்றார். வழிகாட்டியாக ஒருவர் நமக்கு சில அறிவுரைகளை கூறுகிறார் என்றால் அதனை நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும். அவர் ஏதோ கூறுகிறார், ஏதோ வளர்கின்றார் என்று நாம் இருக்கக்கூடாது. ஒருவர் நம்மிடம் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசும் பொழுது அதனை நாம் கவனித்து கேட்க வேண்டும். ஒரு அறிவுரையாக இருந்தால் அதனை நாம் கேட்க வேண்டும். இந்த 3 விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். மூன்றாவதாக கட்டுப்படுத்துதல். அதாவது நம்முடைய நாக்கை கட்டுப்படுத்த வேண்டும். நாக்கை கட்டுப்படுத்துவது அதாவது நாம் பேசுகின்றோம், ஒருவரிடம் பேசுகின்றோம். அந்த பேச்சை, அதாவது பேசும் பொழுது நாம் எதை பேசுகின்றோம், எப்படி பேசுகின்றோம், எந்த இடத்தில் பேசுகின்றோம், யாரிடம் பேசுகின்றோம் என்பதையெல்லாம் கவனத்தில் வைத்துக்கொண்டு நாம் வார்த்தைகளை சரியான முறையில் உபயோகிக்க வேண்டும். அதே போன்று ஒருவரை நாம் திட்டக்கூடாது. அவரை நாம் திட்டுவதற்காக தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது. அதுதான் நாக்கை கட்டுப்படுத்துவது. அதே போன்று கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். கோபம் மனிதனுக்கு இயல்பாக இருக்கின்ற ஒன்றுதான். தேவையில்லாத இடத்தில் நாம் நம்முடைய கோபத்தை வெளிக்காட்டக்கூடாது. கோபம் ஒரு தவறான வழிக்கு கொண்டு செல்கின்றது. அதாவது அது சண்டையில் முடிகின்றது. கோபத்தை நாம் அதிகமாக கட்டுப்படுத்துவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஒரு தாயிடம் பேசும்பொழுதும் சரி, தந்தையிடம் பேசும்பொழுதும் சரி, அல்லது மனைவியிடம் பேசும்பொழுதும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையை கடைபிடிக்க வேண்டும்.
அதேபோன்று ஆசையை நாம் வந்து கட்டுப்படுத்த வேண்டும். ஆசை வந்து மனிதனுக்கு இருப்பது தான். அந்த ஆசைகளை வந்து நாம் வந்து கட்டுப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை நாம் உணர்ந்து தேவையில்லாத விஷயத்திற்காக நாம் ஆசைப்படக்கூடாது. அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது. ஒருவர் சாப்பிட செல்கின்றோம், ஒரு இடத்தில் சாப்பிட செல்கின்றோம், ஒரு ஹோட்டலுக்கு செல்கின்றோம் என்றால் அந்த ஹோட்டலில் நமக்கு பிடித்தவைகளை எல்லாம் வாங்கி சாப்பிட வேண்டும் என்று அந்த ஆசை வந்து இருக்கக்கூடாது. அதாவது நமக்கு எது தேவை, நமக்கு எது சாப்பிட்டால் நம்முடைய வயிறு ரொம்பும் என்பதை நாம் உணர்ந்து அந்த பொருளை மட்டும் வாங்கி நாம் உண்டால் போதும். அதிகமாக ஆசைப்படக்கூடாது. அதே மாதிரி பணத்திற்காக ஆசைப்படக்கூடாது, பெண்ணிற்காக ஆசைப்படக்கூடாது. அந்த பெண் அழகாக இருக்கின்றாள் என்பதற்காக அந்த பெண்ணை நாம் சென்று அவரிடம் பேச வேண்டும். அப்படி அதாவது மனிதனுக்கு ஆசைகள் இருக்கும். ஆனால் அந்த ஆசையை கட்டுப்படுத்த வேண்டும். 4வதாக விலகி இருப்பது. ஒருவன் வந்து ஒருவன் வந்து தலகணத்துடன் இருக்கின்றான் என்றால் அந்த தலகணம் வந்து மனிதனை அழித்து விடுகின்றது. தலகணத்துடன் ஒருவன் வாழக்கூடாது. தலகணம் என்பது மனிதனை அழித்து விடுகின்றது. அதனை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். ஒருவரை ஏமாற்றக்கூடாது. ஏமாற்றுவது வந்து மிகப்பெரிய பாவமாக இருக்கின்றது. ஒருவருடைய பணத்தையோ பொருளையோ அல்லது ஏதாவது ஒரு இடத்தையோ ஏமாற்றி விற்கக்கூடாது, வாங்கக்கூடாது. ஒருவருடைய கஷ்டத்தை வந்து நாம் பறிப்பதற்காக நாம் அவரை ஏமாற்றி அந்த பொருளை நாம் ஈட்டக்கூடாது. அதேபோன்று கடன் வாங்கினால் அதனை உடனடியாக திருப்பி கொடுத்துவிட வேண்டும். கடன் வந்து நம்முடைய கடன் வாங்குவதை விட்டு நாம் தவிர்த்திருக்க வேண்டும், விலகி இருக்க வேண்டும். ஏனென்றால் அது நாம் ஒருவரிடம் வாங்குவோம், மறுபடியும் ஒருவரிடம் வாங்குவோம். ஆனால் அந்த கடன்களை எல்லாம் நாம் திருப்பி கொடுப்பதற்காக கஷ்டப்படுவோம். ஆதலால் அந்த கடன் வாங்குவதை விட நாம் அதனை சம்பாதித்து அந்த பணத்தை நாம் வந்து உபயோகிக்க வேண்டும். பிறரிடம் கடன் வாங்கி நாம் வந்து சாப்பிடக்கூடாது. பிறரிடம் கடன் வாங்கி நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தக்கூடாது. நாம் கஷ்டப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். கடனை விட்டும் நாம் விலகி இருக்க வேண்டும். 5வதாக கடைப்பிடிப்பது. நாம் வந்து ஒரு நேர்மையான நல்ல ஒரு மனிதனாக வாழ வேண்டும். நேர்மையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்தில் நாம் நேர்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய தொழிலில் நாம் நேர்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய தொழுகையில் நாம் நேர்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் நாம் ஒரு நேர்மையான மனிதனாக, நேர்மையான ஒரு அப்பாவாக, நேர்மையான ஒரு தந்தையாக, நேர்மையான ஒரு கணவனாக, மனைவியாக, தாயாக இருக்க வேண்டும். அதேபோன்று நம்பிக்கை உடையவராக இருக்க வேண்டும். ஒருவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கிறோம் என்றால் அந்த மனிதன் மீது நாம் முழுமையாக நம்பிக்கையை வைக்க வேண்டும். நாம் வந்து நம்பிக்கையுடையவராக இருக்க வேண்டும். நாம் நம்பிக்கையுடையவராக இருந்தால்தான் மற்றவர்களும் நம்மை நம்பி இருப்பார்கள். அதேபோன்று நம்மை நம்பி ஒரு பொருளை கொடுப்பார்கள் அல்லது பணத்தை கொடுத்தாலும் பணத்தையும் கொடுப்பார்கள். ஆகவே நாம் வந்து நம்பிக்கையுடைய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். அடுத்தது வந்து நல்ல செயல்களை செய்ய வேண்டும். நல்ல செயல்களை செய்ய வேண்டும். அதாவது தொழுகையை கடைபிடிக்க வேண்டும். எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலை வந்து சரியான முறையில் செய்வதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். கெட்ட காரியங்களிலிருந்து தவிர்த்து நல்ல காரியங்களை செய்வதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். தொழுகையாக இருந்தாலும் சரி, நோன்பாக இருந்தாலும் சரி, நற்செயல்களை அதிகமாக செய்ய வேண்டும். அதுதான் நாம் வந்து கடைபிடிப்பது. கடைசியாக 6வதாக காத்துக்கொள்வது. நாம் வந்து தவறுகளிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். தவறுகளை விட்டு, தீமைகளை விட்டு, பாவங்களை விட்டு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். புறம் பேசுவதை விட்டு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். பொறாமையை விட்டு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். புறம் பேசுவது என்றால் ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் அவர் இல்லாத இடத்தில் பேசுவது அல்லது அவர் இருக்கும்போதும் பேசுவது வந்து இருக்கும்போதும் பேசக்கூடாது. புறம் பேசுவது ஒருவர் இல்லாத இடத்தில் நாம் அவரை பற்றி தவறாக பேசுவது. அதனை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். அதனை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதேபோன்று பொறாமையை விட்டும் நாம்
நாம் வந்து காத்துக்கொள்ள வேண்டும். ஒருவர் அதிகமாக சம்பாதிக்கின்றார், அதிகமாக பணத்தை ஈட்டியிருக்கின்றார், அவருடைய கஷ்டத்தில் ஈட்டியிருப்பார். அதனால் நாம் அதனை பார்த்து பொறாமைப்படுவோம். அந்த மனிதர் பெரிய வீடை கட்டிவிட்டார், பெரிய கார் வாங்கிவிட்டார் என்று அவரை பார்த்து நாம் பொறாமைப்படுவோம். அந்த பொறாமையை வந்து நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அந்த பொறாமையை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். இயல்பாக மனிதனுக்கு இருப்பது பொறாமை. ஆனால் அதனை விட்டும் நாம் காத்துக்கொள்வது நமக்கு நன்று. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 விஷயங்களாக கூறியிருக்கின்றார்கள். இந்த 6 விஷயங்களை எந்த மனிதர் கடைபிடிக்கின்றானோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களிக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.